வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று 2021 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகை. இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது: அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் ஜனாதிபதி. ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. மாற்று பயணத்திற்கு கோட்டாபய தயாராகின்றாரா என்றும் கேள்வி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அரசாங்கத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எழுந்துள்ள பல்வேறு நெருக்கடிகளில் இருந்து தப்பிக்க ஜனாதிபதி பாராளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைத்துள்ளார் என்று பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்வதன் மூலமாக ஜனாதிபதி மாற்றுப்பாதையில் பயணிக்க நினைக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அக்கட்சிகள் தெரிவித்துள்ளன. 9வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வை ஒத்திவைத்துவிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளிநாட்டுக்கு சென்றுள்ள நிலையில் ஜனாதிபதியின் இந்த செயற்பாட்டை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான எதிர்க்கட்சிகள் கண்டித்துள்ளன என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில்: இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பி நிலைக்கு தரமிறக்கல். தீவிர முனைப்பில் தேசிய மனித உரிமைகள் சார் கட்டமைப்புகளின் உலகளாவிய கூட்டணிவு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கான ஆணையாளர்கள் நியமனத்தில் போதியளவு வெளிப்படைத்தன்மை பேணப்படவில்லை என்பதுடன் பாரிஸ் கொள்கைக்கு அமைவாக செயற்படுவதற்கு ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மை மற்றும் செயல்திறன் என்பன போதுமானதாக இல்லை என்று சுட்டிக்காட்டி ஆணைக்குழுவை ஏ நிலையிலிருந்து பி நிலைக்கு தரமிறக்குவதற்கு தேசிய மனித உரிமைகள் சார் கட்டமைப்புகளின் உலகளாவிய கூட்டமைவு பரிந்துரை செய்கின்றது. உலக நாடுகளில் மனித உரிமைகள் நிறுவனங்களின் செயற்பாடுகளின் அடிப்படையில் அவை தேசிய மனித உரிமைகள் சார் கட்டமைப்புகளின் உலகளாவிய கூட்டமைவினால் ஏபி என்ற அடிப்படையில் தரப்படுத்தப்படும். அந்த வகையில் மேற்படி கூட்டமைவின் கடந்த கால தரப்படுத்தலின்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏ என்ற நிலையில் காணப்பட்டது. இருப்பினும் கடந்த அக்டோபர் மாதம் நிகழ்நிலையில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் தேசிய மனித உரிமைகள் சார் கட்டமைப்புகளின் உலகளாவிய கூட்டமைவின் ஏற்புடைமை தொடர்பான உபகுழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை ஏ நிலையிலிருந்து பி நிலைக்கு தரமிறக்கம் செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில்: சனிக்கிழமை கப்பலில் வந்த எரிவாயிலும் குளறுபடி. திருப்பி அனுப்ப அரசாங்கம் தீர்மானம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விநியோக நிறுவனம் கடந்த சனிக்கிழமை நாட்டுக்கு கொண்டு வந்த 3700 மெட்ரிக் டன் எரிவாயு தேசிய மட்டத்திலான தர நிர்ணயத்தை கொண்டிருக்காத காரணத்தினால் எரிவாயு தொகையை மீண்டும் திருப்பி அனுப்ப நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சு தீர்மானித்துள்ளது. எரிவாயு கசிவு உணர்திறனை தூண்டும் எதில் மெர்கப்டன் ரசாயன பதார்த்தம் எரிவாயில் 15% அளவில் காணப்பட வேண்டும். நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 3700 மெட்ரிக் டன் எரிவாயில் மெர்கப்டன் ரசாயன பதார்த்தம் 15% அளவுக்கு குறைவான மட்டத்தில் காணப்பட்டமை பரிசோதனை ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவற்றை திருப்பி அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனம் நேற்று முன்தினம் ஒரு தொகை எரிவாயுவை கப்பலில் கொண்டு வந்துள்ளது. இக்கப்பல் கொழும்பு துறைமுக அண்மித்த பகுதியில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. தரமற்ற எரிவாயை தரையிறக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். தரமற்ற சமையல் எரிவாயுகளை சந்தைக்கு விநியோகித்ததன் விளைவாக ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களுடன் தொடர்புடைய பிரதான 2 எரிவாயு விநியோக நிறுவனங்களுக்கு எதிராக எதிர்வரும் வாரம் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் மேஜர் ஜெனரல் சாந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது: மேலும் இறக்குமதி கட்டுப்பாடு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது.
நாட்டில் நிலவும் டாலர் தட்டுப்பாடு காரணமாக இறக்குமதிகளை மேலும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார். திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இதனை தெரிவிக்கும் அமைச்சர், எவ்வாறாயினும் எரிபொருள், மருந்து பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் கைத்தொழிலுக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் டாலர் தட்டுப்பாடு காரணமாக இறக்குமதிகள் மேலும் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதேவேளை டாலர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியா, ஜப்பான், சீனா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. அந்த நாடுகளிடம் இருந்து சாதகமான பதில் கிடைக்கும் என நம்புவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் 13ஐ தீர்வாக ஏற்போர் பச்சை துரோகிகள் கஜேந்திரகுமார் கூறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தமிழ் மக்களை ஒற்றையாட்சிக்குள் முடக்க நினைக்கும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் உருவான 13வது திருத்தத்தை தமிழர்களுக்கான தீர்வாக நாம் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். 30 வருடங்களுக்கு மேலாக நடைமுறைப்படுத்தப்பட முடியாத 13ஆம் திருத்தத்தை சிலர் தமது எஜமான்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்க முயல்கிறார்கள். இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒற்றையாட்சி தீர்வை திணிக்க முயற்சிக்கின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழ் மக்களிடம் இருந்து ஆதரவு பெருகி வரும் நிலையில் அதற்கு முன்னதாக ஒற்றையாட்சியின் கீழ் தமிழ் மக்களை கட்டுப்படுத்துவதற்கு கூட்டமைப்பினர் மற்றும் விக்னேஸ்வரன் அணியினர் இணைந்து செயற்பட்டு வருகின்றனர். இந்தியா 13வது திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்கும் நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்து வெளியுறவு செயலாளரும் 13 தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு, சில மாற்றங்களை செய்யலாம் எனவும் கூறியிருந்தார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் கட்சி சார்பான முரண்பாடுகளால் தகுதி வாய்ந்த யாழ் நகர முதல்வரை இழக்க இடமளிக்க கூடாது, நீதியரசர் விக்னேஸ்வரன் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. வெறும் கட்சி சார்பான முரண்பாடுகளால் ஒரு தகுதி வாய்ந்த யாழ் நகர முதல்வரை இழக்க நாங்கள் இடமளிக்க கூடாது என தெரிவித்துள்ள வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் யாழ் மாவட்ட எம்பியுமான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான நீதியரசர் க.வி. விக்னேஸ்வரன் தற்போதைக்கு முதல்வர் மணிவண்ணனிடம் உள்ள திறனும் அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் மற்ற உறுப்பினர்கள் எத்தனை பேரிடம் இருக்கின்றது என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: யாழ் மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதால் நகர முதல்வர் வி. மணிவண்ணனை வெளியேற்றலாம் என்ற எண்ணத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை நான் அறிவேன். மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொந்த நலன்களுக்கு, விருப்பு வெறுப்புகளுக்கு முதலிடம் கொடுப்பதால் தான் இவ்வாறான சிந்தனைகள் மேலோங்குகின்றன. யாழ் மக்களின் நலன் பற்றியோ வருங்காலம் பற்றியோ சிந்திக்காது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பாரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது: தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலைய களஞ்சியத்தில் இருந்து மக்கள் பாவனைக்கு உதவாத சீனி மீட்பு, சூட்சமான முறையில் மறைத்து வைத்திருந்தவை கண்டுபிடிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள களஞ்சியத்திலிருந்து மனித பாவனைக்கு பொருத்தமற்ற சூட்சமான முறையில் மறைத்து வைத்திருந்த ஒரு தொகை சீனியை தம்புள்ளை மாநகர சபையின் சுகாதார பிரிவினர் கண்டுபிடித்ததாக தம்புள்ளை நகர சபை தலைவர் ஜாலிய ஓபத்த தெரிவித்தார். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் பின்னால் உள்ள தனியார் களஞ்சியம் ஒன்றில் தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தி இந்த சீனி வியாபார நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக நகரசபை தலைவர் யாழிய ஓபந்தவுக்கு நகரசபையின் சுகாதார பிரிவின் அதிகாரி ஒருவரினால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து இந்த சீனி தொகை மற்றும் அந்த களஞ்சிய சாலையின் உரிமையாளர் தொடர்பில் தம்புள்ளை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் இந்த சீனி தொகையை நாடு முழுவதும் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாகவும் நகரசபை தலைவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் தமிழ் மக்களின் அபிலாசைகள், அமெரிக்க தூதுவர் டக்ளஸுடன் பேச்சு
என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் கடற்தொழில்சார் செயற்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை இலங்கைக்கான அமெரிக்க பதில் தூதுவர் மார்ட்டின் ட்ரிஹீலி சந்தித்து கலந்துரையாடினார். மாளிகாவத்தையில் உள்ள கடற்தொழில் அமைச்சில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தமிழ் மக்களின் அரசியல் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கேட்டறிந்த அமெரிக்க பதில் தூதுவர் தமிழ் மக்களின் அபிலாசைகள் தொடர்பாக தமிழ் தரப்புகளிடம் ஒருமித்த கருத்து நிலவுவது முக்கியம் என்ற கருத்தை முன்வைத்தார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தமிழன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அரசுக்குள் புரட்சி, யுகதனவி ஒப்பந்தம் மூலம் மேற்குலகம் இலங்கையை ஒருபோதும் அடிமையாக்க விடமாட்டோம் என்கிறார் அமைச்சர் விமல் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. யுகதனவி மின் நிலையத்தின் பங்குகளை விற்பனை செய்வதற்கு கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தமானது இலங்கையை சர்வதேசத்திடம் அடிபணிய வைக்கும் என்பதனாலேயே அரசுக்குள் இருந்து கொண்டு அதற்கு எதிராக நீதிமன்றம் சென்றோம். அரசுக்குள் இருப்பவர்கள் அதற்கு எதிராகவே செயற்படுவது நாடகம் என பலர் நினைக்கலாம். அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ள நாடகமாக இருக்குமா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவங்ச நேற்று தெரிவித்தார். அத்தோடு யுகதனவி ஒப்பந்தத்தின்படி இலங்கை அரசினால் நியூ போர்ட்ரேட்ஸ் எனர்ஜி நிறுவனத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டால் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஊடாக இலங்கைக்கு தடை விதிப்பதற்கு குறித்த நிறுவனத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தமிழன் பத்திரிகையில் 5 வருடத்திற்குள் ஆட்சி கவிழும், ரஞ்சித் மத்தம பண்டார எம்பி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. 5 வருட பதவிக்காலம் முடிவிற்குள் தற்போதைய அரசாங்கம் கவிழும். அதன் பின்னர் பரந்துபட்ட கூட்டணியின் மூலம் ஆட்சியை கைப்பற்றி பலமான அரசாங்கம் அமைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசாங்கத்தில் 40 உறுப்பினர்கள் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார கருத்து தெரிவிக்கையில் 5 வருட பதவிக்காலம் முடிவிற்குள் தற்போதைய அரசாங்கம் கவிழும். அதன் பின்னர் பரந்துபட்ட கூட்டணியின் மூலம் ஆட்சியை கைப்பற்றி பலமான அரசாங்கம் அமைக்கப்படும். குறித்த புதிய பரந்துபட்ட கூட்டணியில் இணைவதற்கு அரசாங்கத்தின் ஒரு குழுவினர் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடி வருகின்றனர். குறிப்பாக தற்போதைய அரசாங்கம் நாட்டில் தொடர்ந்தும் ஆட்சி செய்வதை மக்கள் விரும்பவில்லை என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டினுடைய காலநிலை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்களுடன். நாடு முழுவதிலும் வடகீழ் பருவப்பெயர்ச்சிக்கான காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது. இலங்கைக்கு தெற்காக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் காணப்படுகின்ற தளம்பல் நிலையானது தீவிரமடைந்து அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் தாளமுக்க பிரதேசமாக மாற்றமடையும். இதன் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் தென் அரைப்பகுதியில் வானம் முகில் சூழ்ந்து காணப்படும். கிழக்கு, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமாகாணத்திலும் அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில்
இலங்கைக்கு தெற்காக வளிமண்டலத்தின் கீழ்மட்டத்தில் காணப்படுகின்ற தளம்பல் நிலையானது தீவிரமடைந்து அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் தாளமுக்க பிரதேசமாக மாற்றமடையும். இதன் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் தென்னரை பகுதியில் வானம் முகில் சூழ்ந்து காணப்படும். ஆனபடியினால் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியத்துக்கு அப்பாலுள்ள ஆழ்கடல் பிராந்தியத்துக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். இக்கடல் பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு பொத்துவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்திற்கு 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அதிகரித்தும் காணப்படும். காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நாட்டின் இன்றைய காலநிலை பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலியின் அவர்கள். மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.